ஓகே. இது வந்துட்டு 3வது வீடியோ. ஃபர்ஸ்ட்டு கிளாஸ்ல உள்ள 3வது வீடியோ. இப்போ வந்துட்டு நம்ம ப்ரோகிராம் ஜெனரேட் பண்ணிட்டோம். இதுக்கு அ கோ ப்ரோகிராம் கோடு எப்படி ஜெனரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு அப்ளிகேஷன் போறோம். மேனுஃபேக்சரிங் அதுக்குள்ள போயிட்டு அந்த எந்த ப்ரோகிராமோ அதை செலக்ட் பண்ணுவேன். மொத்தமாக செலக்ட் பண்ணால் மொத்தமாக ப்ரோகிராம் வந்துடும். அதனால் எது வேணுமோ அதை மட்டும் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ப்ரோஸ் ப்ராசஸ்ன்னு இருக்குது அதை கொடுங்க. இதில் வந்துட்டு நான் என்னோடய ப்ரோஸ் ப்ராசஸ் தனியாக ஒரு ஃபோல்டரில் வச்சுருக்கேன். அது என்னென்னா SMTC 4th ஆக்சிஸில் போஸ்ட்டு 4th ஆக்சிஸ் ஃபோல்டரில் 4th ஆக்சிஸ் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஃபைல் நேம் எங்கே போய் சேவ் கொடுக்குறேன். நான் வந்துட்டு இப்போ சாம் ஃபோல்டர்லேயே கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். அதோட நேம் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ப்ரோகிராம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ரோகிராம் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இதை எம்எம் மாற்றிடுங்க. இன்ச்சஸ்க்கு இருக்காமல் எம்எம்மில் பார்த்துக்கோங்க. எம்எம் கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுக்குறேன். என்னோடய ப்ராசஸ்ஸு இப்போ வரும் பாருங்கள். வந்துருச்சு. இது நோட்டில் வந்திருக்கு. பட் எனக்கு இதை சிம்கோவில் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அதுக்கு நான் சிம்கோன்னு இந்த மாதிரி இருக்குது அந்த சாஃப்ட்வேரு உங்களுக்கு கொடுக்குறேன். இப்படியா இருக்குது சிம்கோ. இந்த இதில் வந்துட்டு அந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணி கொண்டு வரும். ஓப்பன் கொடுக்குறேன். சாம் உள்ள தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ஓப்பன். என்னோடய ப்ரோக்ராம் வந்துருச்சு. இப்போ இந்த எண் இருக்குல்ல சீக்வன்ஸ் நம்பர் அதை கிளியர் பண்ணுறதுக்கு NC ஃபங்க்ஷன் ரிமூவ் நம்பர் கொடுங்க. உங்களுக்கு ரிமூவ் பிளாக் நம்பர்ஸ் கொடுங்க. எல்லாம் கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ப்ரோக்ராம் நம்பர் எப்போ கொடுக்கணும் O001 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நேமுக்கு ஒரு ப்ராக்கெட் போடுங்க. அப்போ தான் உங்கள் ப்ரோக்ராம் எடுத்துக்கும். இல்லைனா ப்ரோக்ராம் எரர் காட்டும். O001 ஒன்றாம் நம்பர் ப்ரோக்ராம். அதனால் O001 ப்ராக்கெட் கொடுங்க. இதுதான் இதில் எடிட் பண்ணுற வேலை. வேறு இதில் எதுவுமே இல்லை. பாருங்கள், இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்டிங் லைன் வந்துருச்சு. டூல் சேஞ்ச் வந்துருச்சு. கூலண்ட் ஆன் ஆகணுமா இல்லைன்னு சொல்லிட்டு அதிலே பிளாக் ஷிப் கொடுத்துருக்கு. உங்களுக்கு தேவைன்னா பிளாக் ஷிப் ஆன் பண்ணிருந்தால் ஆன் ஆகாது. இதை ஆன் பண்ணாமல் விட்டிங்கன்னா கூலண்ட் ஆன் ஆயிரும். ஸ்பிண்டில் ரன்னு இதிலே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தாலும் தெரியும். ஸ்பிண்டில் கிளாக் வைஸ் ரன்னு 0 பொசிஷன் ரேப்பிட்டில் போயிருக்கு. அது என்னென்ன சொல்லிட்டு உங்களுக்கு இதிலே எல்லா கோடும் ஜென்ரேட் ஆகும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ரன் பண்ணி பார்க்குறது பிளாக் பைலட்டில் போயிட்டு பிளாக் பைலட் கொடுத்து ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதிலே ரன் பண்ணி பார்க்க முடியும். டூல் பாத்துக்கு எப்படி ரன் ஆகின்னு சொல்லிட்டு இதிலே உங்களுக்கு பார்க்க முடியும். இவ்வளோ தான். இவ்வளோத்தை வச்சு நீங்கள் ஒரு ப்ரோக்ராமராக கெயின் பண்ண முடியும். ஓகே.